பண்ண வீடுகளில் பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும். ஒரே ஒரு மெயின் ஆஃப் பண்ணிட்டா உள்ள கரண்ட் கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல 2 மாடு இருக்குமே, ஒரே கேங் தான் செஞ்சுருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறது. அவங்க அழகாக ஈபி போஸ்ட்டில் மேலே ஏறி ஈபி லைனை வெட்டுறது. சிம்பிளாக கரண்ட்டு போய்டும் வீட்டுக்குள்ளே. நாய்க்கெல்லாம் நாளே விஷம் வச்சுருக்கானுங்க. இது தென்னை மரத்துக்கு வைக்கிற விஷத்தை குருணை மரத்தை வச்சு கொண்டு இருக்கானுங்க. நான் கணக்கு பண்ணி உள்ளே புகுந்து அட்டாக் பண்ணி நகையை எடுத்துகிட்டு போகிறது. இதுதான் பண்ணானுங்க. மாடு இருக்கும், 2வது மாடு இருக்கும். 5.5 மாதம் கேப். 5.5 மாதம் போலீஸு பிடிக்கல, எல்லாமும் சொன்னோம். உண்மை தான், பிடிக்கல தானே, உண்மையாக தானே. அப்புறம் இந்த மாடலில் தான் ஒரு பிளாட்டினா பைக்கை வச்சு லீட் எடுத்து போய் அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. அதில் பின்னாடியில் ஒரு நகைக்கடை ஓனரும் இருக்கிறான் அந்த மாடலில். இப்போ இந்த மாடலை பொறுத்தவரையிலையும் சாமியாத்தல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நைட்டு இதுமாரி படுத்துட்டு இருக்காங்க. இந்த அக்யூஸ் 2 பேர் வந்தவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா முதல்ல பெட்டி இதெல்லாம் உடச்சி கிடச்சி பார்த்துருக்கானுங்க. 2 பேர் வந்ததாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பேசியிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் உடச்சி பார்த்துருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அந்த பாட்டி தூங்கிட்டதுன்னு பாட்டி எழுப்பியிருக்காங்க. எழுப்பி நகையெல்லாம் எங்கே இருக்கு கொடு, உன்னை கொண்டுருவோம் இல்லை நான் ஒன்று. இதுகிட்ட ஒரே ஒரு செயின் தான் இருந்திருக்கு, தாலி செயின், அதை தர முடியாதுன்னு இவனுக்கு என்ன செய்கிறானுங்க, கத்த ஆரம்பிச்சோன்னா. ஆனால் இவங்க பண்ணது ரொம்ப அயோக்கியத்தனம். வாயில் எல்லாம் கத்தியை விட்டு குத்துன்னு குத்திட்டானுங்க கத்தியால். அந்த ரா ஃபுட் இருக்குது, அந்த ஃபோட்டோ கூட இருந்தது பார்த்தேன். இங்கெல்லாம் உள்ளெல்லாம் குத்தி பஞ்சு பஞ்சாக வாயில் குத்திட்டானுங்க. குத்திட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க.